இதனால தான் காட்டுல தனியா வேலை செய்யக்கூடாது. உங்கள வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேலை நிமித்தமா ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு டவர்ல இருந்து ஏதாவது ஃபயர் நடக்குதா? இல்ல யாருனா இல்லீகலா யாருனா கேம்ப் போடுறாங்களா? அப்படின்னு பாக்குற ஒரு வேலை. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்டட் ஒண்ணு நடக்குது. அது என்ன ட்விஸ்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் எந்த ஒரு பயமும் இல்ல. ஒரு மாரி ஜாலியா தான் செய்றீங்க. ஆனா போக போக தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பயமே வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள யாரோ வந்து பாத்தீங்கன்னா, வாட்ச் பண்ற மாரி இருக்குது. யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்குது. ஆ இந்த வகையில இருக்கும்போது, உங்களுடைய டவருக்கே எவனோ ஒருத்தன் வந்துடுறான். அவன பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க டவருக்கே வந்து உங்கள யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா, வாட்ச் பண்ணின்னு இருக்கிறான். இப்படி இருக்கிற வேலையிலயும் நம்ம பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, டவர் 12ல ஒருத்தன் வேலை செய்வான். அவன் ஏதோ ஒரு புகை வருது. அங்க யாருனா கேம்ப் போட்டுக்கிறாங்களா அப்படின்னு பாரு அப்படின்ற மாரி சொல்லுவான். பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒரு ட்விஸ்ட்டா இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா, அங்க யாரோ ஒரு சில பல நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பாடிய வந்து பாத்தீங்கன்னா எரிச்சுன்னு இருப்பானுங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி இத ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ எடுப்போம். பட் அந்த ஃபிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு தெரிஞ்சு, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மள போட் தாக்குறதுக்கு கிளம்பியே வந்துருவான். அவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோமா இல்லையா? அப்படின்ற ஒரு ஃபுல் கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க கேப்ஷன் மேல குடுத்துருக்கிறேன். வேண்டியவன்றவங்க பாருங்க.